அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். அண்மையில் நானும் என்னுடைய நண்பரும் வாக்கிங் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு கல்லூரி மாணவர் எதிர்த்தாப்பில் வந்தார். அவருடைய தலையை பார்த்திங்கன்னா அது நம்ம தலைமுடி நிறத்திலேயே இல்லை. கொஞ்சம் சிவப்பாக, கொஞ்சம் நீளமாக, கொஞ்சம் மஞ்சளாக, அங்கங்கே கொஞ்சம் வெள்ளையாக வினோதமாக இருந்தது. என்னங்க இது மாதிரி இருக்குது, இந்த தம்பி தலைமுடி இவ்வளோ வண்ணத்தில் இருக்குதே, மல்டி கலரில் இருக்குதே அப்படின்னு ஆச்சரியமாக அவர் கேட்டார். நான் சொன்னேன், இப்போல்லாம் இதாங்க ஃபேஷன், கலரிங் அப்படின்னு நம்ம பிள்ளைங்க பண்ணிக்கிறாங்க. அதுவும் நீங்கள் சாயங்கால நேரத்தில் கல்லூரி வாசலில் பார்த்தீங்கன்னா, நான் பசங்கள்லாம் முடிஞ்சு வெளில வர்றப்போ ஏதோ கூடையிலிருந்து கலர் கோழி குஞ்சுலாம் வெளில வரா மாதிரி கலராக வெளில வருவாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அவர் என்னங்க பண்ணுறது, இந்த ஜென்-இசட் தலைமுறையே இப்படி தாங்க இருக்குது அப்படின்னார். ஜென்-இசட் அப்படின்னு 1990க்கு பிறகு பிறந்த பிள்ளைகளை அந்த வார்த்தையில் ஜெனரேஷன் இசட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலைமுடியை அழகாக ஆக்கிக்கொள்வது, தன்னுடைய தோற்றத்தை, உருவத்தை விதவிதமாக மாற்றிக்கொண்டு தன்னை இன்னும் அழகானவர்களாக காட்டிக்கொள்வது அப்படின்னு இப்போ கூடுதல் அக்கறையே அதிகமாக இருக்கிறது இந்த தலைமுறைக்கு. இது அக்கறைன்னு சொல்லலாமான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா உண்மையான அக்கறை அப்படின்றது பார்வைக்கு இருக்கிறோமா, நன்றாக இருக்கிறோமான்றது முக்கியம் இல்லை. அதுவும் முன்பு இருந்ததை விட இப்போ இந்த அழகு நிலையங்கள், அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் தனித்தனியாகவே நிறைய இருக்குது. இதுக்குன்னு தனித்தனி ஸ்டால்ஸ் அதெல்லாமே போட்டு விற்கிறாங்க. உண்மையிலேயே அழகு அப்படிங்கிறது எதில் இருக்குது? இந்த மாதிரி நிறத்திலையா, இது மாதிரி நம்முடைய வடிவத்திலையா, பார்வைக்கு எப்படி இருக்கிறோம் என்பதிலா அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய விஷயம். டைட்டானிக் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது, நீங்களாம் பார்த்துருக்கலாம். இன்னமும் கூட அது வெற்றிகரமான படங்களிலே ஒன்று. அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி கேட் வின்ஸ்லெட். எனக்கு அந்த கதாநாயகியை ரொம்ப பிடிக்கும். கதாநாயகி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பொதுவாக ஒரு நடிகையை பிடிக்க அந்த பொருளில் நான் சொல்லலை. அவங்க தன்னுடைய தோற்றத்தை பற்றி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இருக்கிறார்கள், வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். பொதுவாக ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா அந்த நடிகைகளுக்குன்னு அவங்களுடைய தோற்றத்தை பற்றி எழுதப்படாத சில விதிகள் உண்டு. இந்த நிறத்தில் இருக்கணும், இவ்வளோ உயரத்தில் இருக்கணும், அவங்களுடைய எடை இப்படி இருக்கணும், கண், மூக்கு, இது எல்லாத்துக்குமே சில எழுதப்படாத வரையறைகள், சட்டங்கள், விதிகள் உண்டு. அதுக்குள்ளே பொருத்தமானவங்களாக இருந்தால் தான் அவர்கள் அதிலே நடிக்க முடியும், கதாநாயகிகளாக வர முடியும்னு ஒன்று உண்டு. ஆனால் இந்த அம்மா அப்படி கிடையாது. பொதுவாக கொஞ்சம் ஒல்லியாக இருக்கணும் இல்லை, ஆனால் இந்த அம்மா கொஞ்சம் குண்டானவங்களாக இருப்பாங்க. கேட் வின்ஸ்லெட் அப்படின்னு பேர். அந்த கதாநாயகிகளுக்காக இருக்கப்பட்ட வரையறைகள், எழுதப்படாத அந்த வரையறைகளையும் உடைத்தெறிந்து விட்டு அவர் நடிக்கிறார். அவங்க தேர்ந்தெடுக்கிற பாத்திரங்களும் அப்படி. அவங்கள கதாநாயகியாக போட்டு எடுத்த அந்த டைட்டானிக் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியையும் பெற்றது. அவங்ககிட்ட கேட்டாங்க, இது மாதிரியான கொஞ்சம் நீங்கள் குண்டாக இருக்கிறீங்களே, உங்களுடைய தோற்றத்தை மாற்றணும், உங்களுடைய எடையை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்லாம் நீங்கள் விரும்பலையா அப்படின்னு. அவங்க சொன்ன பதில் பிரமாதமான பதில். இல்லை, இந்த நடிகைகளுக்காக ஹாலிவுட் வைத்திருக்கிற, நிர்ணயம் செய்திருக்கிற இந்த அளவுகளின் படி இருந்தால்தான் நாம் அழகி என்று நம்முடைய இளைஞர்கள் நினைத்துவிடக்கூடாது. உண்மையான அழகு இந்த வரையறையில் மட்டுமே இல்லை, இதையும் தாண்டி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவே நான் இப்படி இருக்கிறேன். சொல்லப்போனால் கண்ணாடி முன்பு நிற்கிற ஒவ்வொரு அமெரிக்க இளம் பெண்ணும் தானும் அழகுதான் என்று தன்னை பார்த்து எண்ணுவதைத்தான் நான் விரும்புகிறேன். அதற்கு நானே ஒரு முன் உதாரணமாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு இருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். யாரோ சில பேர் சில ஊடகங்களில் அவங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறாங்க 4 பேர் சொல்லி அந்த நிறம் தான் சிறந்தது அப்படின்னு 4 பேர் சொல்லிட்டா அதுதான் அழகா? அப்படி கிடையாது. சொல்லப்போனால் நீங்கள் சொல்வது நீங்கள் வைத்த வரையறைக்கு உட்பட்டு இருப்பதில்லை. I am happy with what I am. I am happy with my looks
என்கின்ற எண்ணம் என் மகளுக்கு வர வேண்டும் என்பதை ஒரு தாய் என்கிற முறையில் அவளுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு நாங்கள் பாருங்கள் கேட் வின்ஸ்லெட். அதனால் எனக்கு ரொம்பவும் அந்த நடிகையை பிடிக்கும். ஏன்னா இது ரொம்ப இது மாதிரி பிரபலமானவர்களிடமிருந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல கருத்து சமுதாயத்துக்கு வர்றப்போ அது ஒவ்வொரு தலைமுறை இளைஞர்களுக்கும் அந்த விஷயம் சென்று சேரணும். அதனால தான் அதை நான் பகிர்ந்துக்கிறேன். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. அச்சிட்டா நம்ம தமிழ் புலவன். மஞ்சள் பூசி வர்றதெல்லாம் இப்போ அதெல்லாம் வழக்கொழிஞ்சு போச்சு பாரு, அது மாதிரி அதெல்லாம் வழக்கொழிஞ்சு போச்சு. ஆனால் இந்த பாடல் உருவான அந்த காலத்தில் பெண்களுக்கு அந்த வழக்கம் இருந்திருக்கிறது. மஞ்சள் பூசி வருவது மங்களகரமான அழகுன்னு அந்த காலத்திலேயே தமிழ் புலவன் சொல்கிறான். எப்பா ஒன்று தெரிஞ்சிக்க, இந்த மாதிரியான நிறத்திலும் தலைமுடியிலையும் உண்மையான அழகுன்றது இல்லைப்பா. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம்யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகுன்னா. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.